ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே மீட்கப்பட்ட தேவச்சனமே, இன்றைய நாளிலும் கூட கர்த்தர் நம்மோடு கூட இடைப்படுவாராக. இன்றைக்கும் கர்த்தர் நம்மோடு கூட பேசுகிற வார்த்தை நீதிமொழிகள் 10வது அதிகாரம் 6வது வசனம். நீதிமானுடைய சிரசின் மேல் ஆசீர்வாதங்கள் தங்கும், கொடுமையோ துன்மார்க்கனுடைய வாயை அடைக்கும். ஆமாங்க, வசனம் இப்படியாக சொல்லுகிறது, நீதிமானுடைய சிரசின் மேலதான் ஆசீர்வாதங்கள் தங்குமா. நம்மளை ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து பாவத்திற்குள்ளாக வாழ்ந்து கொண்டிருந்த நம்மளை சிலுவையில் ரத்தத்தை சிந்தி நம்மளை நீதிமான்களாக்கி இருக்கிறாருங்க. ஆனால் நீதிமான்கள் என்று சொல்லப்படுகிற நாம இன்னும் அநேக காரியங்களில் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளாதவர்களாக இருக்கிறோங்க. அநேக காரியங்கள் நமக்கு தடையாக இருக்கு நம்முடைய ஆசீர்வாதங்களுக்கு. ஆனால் கர்த்தர் இன்றைக்கு நமக்கு உணர்த்துகிறார், நீதிமானுடைய சிரசின் மேல் ஆசீர்வாதங்கள் தங்கும், ஆனால் துன்மார்க்கனுடைய வாயோ கொடுமை அடைக்கும்னு சொல்லி வசனம் இப்போ சொல்லுதுங்க. அதனால துன்மார்க்கனுடைய காரியங்கள் நம்மிடத்துல இருக்குமே, ஆனால் கர்த்தருடைய ஆசீர்வாதம் நம்ம மேல் வருகிறதற்கு தடை இருக்குங்க. இன்றைக்கு நம்ம ஆண்டவர்கிட்ட கேட்க போறோம், ஆண்டவரே துன்மார்க்கனுடைய காரியங்கள் எங்களிடத்துல இருக்குமே, ஆனால் கர்த்தர் நீர் எங்களை விட்டு எடுத்து போடுங்க இசப்பா, எங்களுக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. நீதிமானாய் இருக்கிற எங்கள் மேல கர்த்தருடைய ஆசீர்வாதங்கள் தங்கும்படியாக கர்த்தர் எங்களுக்கு கிருபை தாங்கப்பான்னு சொல்லி இன்றைக்கு நம்ம கேட்க போறோம். செபிக்கலாமா. பரிசுத்தமுள்ள எங்கள் நல்ல பிதாவே, சேனைகளின் தேவனாகிய கர்த்தாவே, உம்மை நாங்கள் துதிக்கிறோம் ஐயா. அப்பா, நீங்க சொல்லி இருக்கிறீங்களே நீதிமானுடைய சிரசின் மேல் ஆசீர்வாதங்கள் தங்கும் என்று சொன்னீரே அப்பா. அநேக ஆசீர்வாதங்கள் இன்னும் எங்கள் சிரசின் மேல ஆண்டவரே வராது இருக்கிறதே ஆண்டவரே. ஆசீர்வாதங்கள் வந்தாலும் அது தங்காமல் இருக்கிறதே ஐயா. ஆண்டவரே துன்மார்க்கனுடைய காரியங்கள் இடத்துல இருக்கும் பொழுது இந்த மாதிரி தான் ஆண்டவரே நடக்கும். இப்போ துன்மார்க்கனுடைய காரியங்களை எங்களை விட்டு ஆண்டவரே நாங்கள் அப்புறப்படுத்த எங்களை ஒப்பு கொடுத்து நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தர் நீர் ஆசீர்வாதத்தினால எங்களை நிரப்புங்கன்னு சொல்லி செபிக்கிறோம் ஆண்டவரே. இதை பார்த்து செபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ஆண்டவரே துன்மார்க்கனுடைய காரியங்களை அப்புறப்படுத்த நீங்க உதவி செய்யுங்க பா. உங்க ஆசீர்வாதத்தினால நீங்க நிரப்பிடுங்கன்னு சொல்லி செபிக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் மூலமா ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே. ஆமேன், ஆமேன்.